الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. فقال النبي صلى الله عليه وسلم لولا الحجرة لكنت امرأ من الأنصار أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணேசருக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கின் அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களிலே ஓராண்டு நிறைவாகி அடுத்த ஆண்டு துவங்க இருக்கிறது. 1447வது ஆண்டு நிறைவாகி 1448வது ஆண்டு துவங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கு, இஸ்லாத்திற்காக வேண்டி செய்யப்பட்ட தியாகங்கள், இவைகள் குறித்தும் நாம் சற்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரை மாதத்தினுடைய கணக்குகள் இருந்திருக்கின்றன. ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்ற கணக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இருந்திருக்கிறது. எப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானம் பூமிகளை படைத்தானோ அப்போது இருந்தே 12 மாதங்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா வகுத்து கொடுத்து விட்டான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த. வானங்களையும் பூமிகளையும் படைத்த அந்த நாளிலிருந்தே ஒரு ஆண்டினுடைய மாதங்கள் என்பது 12. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவே அதனை ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்பதை அல்லாஹ்வே முடிவு செய்து விட்டான், வகுத்து கொடுத்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாக அந்த அரபு மக்கள் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வை முன்வைத்து எத்தனையாவது ஆண்டு
என்பதாக தங்களுக்கு மத்தியிலே ஆண்டு கணக்கை பகிர்ந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பதாக யானை சம்பவம் நடந்தது. யானை படை காபத்துல்லாவை இடிக்க வந்தது. இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நகர்ந்திருக்கிறது. அந்தந்த நிகழ்வுகளை வைத்து இந்த ஆண்டு என்பதாக அரபு மக்கள் சொல்லி வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அப்பொழுதும் மாத கணக்கு இருந்தது. முஹர்ரம் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள், துல்ஹஜ் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள், சஃபர் மாதம் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். இப்படியாக மாதங்களை சொல்வார்கள், ஆண்டுகளை சொல்ல மாட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இஸ்லாத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகள் விரிவடைந்து கொண்டே போகிறது. அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல இடங்களுக்கு பலர்களை பொறுப்புதாரியாக ஆக்குவார்கள், கவர்னராக நியமிப்பார்கள், சில கடிதங்களையும் எழுதுவார்கள். அப்படி கவர்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது மாதத்தை எழுதியிருப்பார்கள், ஆண்டை எழுத மாட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, தங்களுடைய கடிதம் வருகிறது, மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் எந்த ஆண்டு என்பதாக எந்த குறிப்பும் இல்லை. எனவே சில குழப்பங்கள் ஏற்படுகிறது. முஹர்ரம் என்பதாக பதிவிடப்பட்டிருக்கிறது, எந்த முஹர்ரம், எத்தனையாவது ஆண்டினுடைய முஹர்ரம் குறிப்பு கிடையாது. சஃபர் என்பதாக போடப்பட்டிருக்கும், எந்த ஆண்டினுடைய சஃபர் என்பதாக குறிப்பு இல்லை. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கோரிக்கையை அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களையும் அரசவையிலே பொறுப்பேற்றிருந்தவர்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு என்பதாக இதுவரை ஆண்டு கணக்கு எதுவும் இல்லை. எதையாவது ஒரு நிகழ்வை முன்வைத்து இந்த ஆண்டு என்பதாக இனி நாம் முடிவு செய்ய வேண்டும், இதுவே இஸ்லாத்துடைய ஆண்டு கணக்காக இருக்க வேண்டும். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் பல்வேறு கருத்துகள், பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நிகழ்வுகளை முன்வைத்து கருத்து தெரிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை வைத்து ஆண்டு கணக்கு வைக்கலாம், அல்லது நபியினுடைய இறப்பை முன்வைத்து ஆண்டு கணக்கு வைக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது, அதை வைத்து ஆண்டு கணக்கு வைக்கலாம். இப்படியாக பல்வேறு கோரிக்கைகள் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராகரிக்கிறார்கள். எதுவும் வேண்டாம், இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத் என்பது, அந்த ஹிஜ்ரத்தை முன்வைத்து இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதை வைத்துத்தான் இஸ்லாமிய ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய துவக்கம் என்பது இஸ்லாமியர்களிடத்திலே ஈமானிய உணர்வை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஏனோ தானோ என்பதாக நடந்ததல்ல. ஹிஜ்ரத் என்பது மிக பெரிய ஒரு தியாகத்தை முன்வைத்து நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே
மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பது கனவிலே காண்பிக்கப்படுகிறது. நபியாக இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை, அறிவிப்பு செய்யப்படவில்லை மக்களுக்கு மத்தியிலே. அந்த நேரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை மதீனாவை கனவிலே பார்ப்பார். பேரித்தம் மரங்கள் நிறைந்த ஒரு ஊரை காண்பிக்கப்படும். நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே, அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நபியினுடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது கனவின் மூலமாக. பல தடவை மதீனா காட்டப்பட்டிருக்கிறது. பிறகு ஒரு நேரம் வந்தது, ஆரம்பமான வகி வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக தோன்றுகிறார்கள். முதல் தடவை அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அவர்களை பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு அந்த பதட்டத்தை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி அன்றிருந்த ஒரு மார்க்க அறிஞர் வரக்கா என்பவர்களிடத்தில் சென்ற பொழுது, அந்த வரக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தான் இறுதி தூதர், இறுதி நபியாக நீங்கள் அனுப்பப்பட்ட உள்ளீர்கள், உங்களை அல்லாஹ் இறுதி நபியாக அனுப்பியிருக்கிறான், இது உண்மையானது. வந்தவர் ஜிப்ரீல் அவர்கள், வானவர் அவர்கள் என்பதாக எல்லாம் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு வரக்கா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லைதனி அகூனு ஹய்யன் இத் யுக்ரிஜூக கௌமுக, உங்களுடைய கௌம் கூட்டத்தார்கள் மக்காவிலிருந்து உங்களை வெளியேற்றுவார்கள். இப்பொழுதுதான் நபியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வஹி வந்திருக்கிறது. அந்த நேரத்திலே வரக்கா என்பவர்கள் சொன்ன வார்த்தை லைதனி அகூனு ஹய்யன் இது யுக்ரிஜூக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தார்கள் சமூகத்தார்கள் உங்களை மக்காவிலிருந்து வெளியாக்குவார்கள். அந்த நேரத்திலே நான் உயிரோடு இருந்தால் உங்களோடு நான் இருப்பேனே என்பதாக ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய முக்கியத்துவத்தை இந்த வரக்கா என்ற மார்க்க அறிஞர் சொல்லி காண்பிக்கிறார். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணம் சொல்லப்படுகிறது. பிறகு மிஅராஜுடைய பயணத்துடைய நிகழ்வு, அந்த பயணத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களை கடந்து போகிறார்கள். அந்த பயணத்திலேயும் மதீனா காட்டப்படுகிறது. இப்படியாக பல்வேறு நேரங்கள், பல்வேறு சமயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் முன் அறிவிப்பாக செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடிய பூமி மதீனா, ஊர் மதீனா. அந்த மதீனாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். என்ன காரணம்? உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அந்த மக்காவிலே எல்லாமே இருந்தது, வாழ்வதற்கான அத்துணை வசதிகளும் இருந்தது, நல்ல பூமியாக மக்கா இருந்தது, கால சூழ்நிலை சீதோஷணம் நல்லபடியாக இருந்தது, சஹாபாக்களுக்கு வீடு இருந்தது, உடுத்துவதற்கு உடை இருந்தது, மக்காவிலே உண்பதற்கான உணவு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒன்னே ஒரு வசதி மட்டும் அங்கு கிடையாது, ஈமானிய வசதி கிடையாது. ஈமானோடு மக்காவிலே வாழ முடியாது, அமல் செய்ய முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை வந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்படுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமா சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுடு மணலிலே போடப்பட்டார்கள். சொல்வதற்கு லேஸ், கேட்பதற்கும் இலகுவானது. உடலிலே துணி இல்லாமல் பாலைவனத்தினுடைய வெயிலிலே மணலிலே போடப்பட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரே ஒரு காரணம்தான், கலிமா சொன்னதற்காக வேண்டி மட்டும்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டதற்காக மட்டும்தான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள். ஒரு காலம் வந்தது, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம்.
அந்த நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடுப்பை பார்க்கிறார்கள். இடுப்பில் கொஞ்சம் கூட சதை கிடையாது. அவ்வளவு தூரம் நெருப்பிலே போடப்பட்டவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே துன்புறுத்தப்படுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள் அடிக்கிறார்கள், காலால் மிதிக்கிறார்கள். இரத்த கலரியாக ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் மாறுகிறது. அடையாளமே தெரியவில்லை இவர் யார் என்பதாக. அந்த அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பல்வேறு சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதற்கு பிறகு இங்கு இருக்க முடியாது. சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், இந்த பூமியிலே வாழ முடியாது, வேறு ஏதாவது பூமிக்கு சென்று விடுங்கள், எங்காவது நீங்கள் போக முடிந்தால் போய்விடுங்கள். ஒரு நேரம் வந்தது பெருமக்களே, சஹாபாக்களை துன்புறுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நஊது பில்லாஹ் கொலை செய்ய திட்டமிடுகிறார். கலிமா சொன்ன சஹாபாக்களை துன்புறுத்தி அந்த கொடிய காஃபிர்கள் ஒரு நேரம் வந்தது, இந்த முஹம்மது அவர்கள் தானே எல்லாவற்றிற்கும் காரணமானவர்கள், அவர்களை கொல்ல வேண்டும், நஊது பில்லாஹ் திட்டம் தீட்டுகிறார்கள். தாருன் நதுவா என்ற ஒரு இடத்திலே அமர்ந்து குறைஷிகளுடைய சில முக்கிய தலைவர்கள் ஒன்று திரண்டு இரவு நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு வீட்டிலே அமர்ந்து மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே ஷைத்தான் கதவை தட்டுகிறான், அந்த வீட்டினுடைய கதவை. ஒரு வயோதிகனுடைய தோற்றத்திலே ஷைத்தானும் அங்கு நுழைகிறான். நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பேச்சு சப்தத்தை நான் கேட்டேன், ஏதோ ஒரு முக்கியமான ஆலோசனை செய்கிறீர்களே என்பதாக சொல்லி கதவை தட்டி ஷைத்தானும் அந்த தாருன் நதுவாவிலே ஆலோசனையிலே பங்கெடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார்கள் ஒரு கருத்தை, இந்த முஹம்மதை என்ன செய்யலாம், நஊது பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யலாம் என்பதாக மஷூரா செய்கிறார்கள். இவரை அப்படியே விட்டு கொண்டே இருந்தால் முழு அரபும் முஸ்லிம் ஆகிவிடும், முழு அரபிலேயும் இஸ்லாம் பரவிவிடும், நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய கட்டுப்பாடிலே இருக்க மாட்டார்கள், இந்த முஹம்மது அவர்கள் தலைவராக ஆகிவிடுவார், வளர்ந்து விடுவார் என்றெல்லாம் பயந்து ஒரு மஷூராவை செய்கிறார்கள். சிலர்கள் சொன்னார்கள், முஹம்மதை ஏதாவது ஒரு இடத்திலே அடைத்து வைத்து கட்டி வைத்து சிறைப்படுத்தி விடலாம், முஹம்மதை நீ வெளிவிடக்கூடாது. இன்னொருவர் சொன்னார், மக்காவிலேயே வைக்கக்கூடாது, வேறு எங்காவது நாடு கடத்தி விட வேண்டும். இப்படி ஆளுக்கு ஒரு கருத்து சொன்ன பொழுது ஒருவர் சொன்னார், முஹம்மதை நஊது பில்லாஹ் கொன்றுவிட வேண்டும் என்பதாக சொன்னார். ஷைத்தான் ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் சொல்கிறான். மக்காவிலேயே நீங்கள் அவரை அடைத்து வைத்தால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தேடி கண்டுபிடித்து அவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். நீங்கள் வெளியூருக்கு நீங்கள் அனுப்பினால் அங்கும் இவருடைய பிரச்சாரம் ஓங்கும், அதுவும் வேண்டாம் என்பதாக சொல்லி ஒரு மனிதன் கொலை செய்யலாம் என்பதாக சொன்னானே அவனுடைய கருத்தை பாராட்டுவான் ஷைத்தான். அதற்கு பிறகு ஷைத்தானே ஒரு மஷூரா சொல்வான், கொலை செய்வது என்று சொன்னால் ஒருத்தர் கொலை செய்ய முடியாது, என்ன செய்யலாம், இந்த மக்காவிலே எத்தனை கூட்டத்தார்கள் இருப்பார்களோ அந்தந்த வகையராக்களில் இருந்து ஒரு வாலிபரை தேர்வு செய்ய வேண்டும். எத்தனை வகையரா இருப்பார்களோ, எத்தனை வம்சம் இருப்பார்களோ, எல்லா வம்சத்திலிருந்தும் சில வாலிபர்களை தேர்வு செய்ய வேண்டும். அவர்களை அனுப்பி அந்த முஹம்மதை கொலை செய்ய வேண்டும், நஊது பில்லாஹ் என்பதாக மஷூராவை ஆலோசனையை ஷைத்தான் சொல்லுவான். இதெல்லாம் இருட்டிலே நடக்கிறது, இரவிலே நடக்கிறது, யாருக்கும் தெரியாது என்பதாக நினைத்து கொண்ட ஆலோசனை செய்வார்கள். அடுத்த நாளே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வஹி இறக்குவான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ. நபியே, காஃபிர்கள் உங்களை சிறைப்படுத்த நினைக்கிறார்கள். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ உங்களை அடைத்து வைத்து சிறைப்படுத்தி விட அவர்கள் நினைக்கிறார்கள். அவு யுஹ்ரிஜூக அவு யக்துலூக அல்லது இந்த அரபு நாட்டிலிருந்து மக்காவில் இருந்து வேறு எங்காவது உங்களை நாடு கடத்தி விடலாம் என்பதாக நினைக்கிறார்கள், அல்லது உங்களை கொன்று விடலாம் என்பதாக நினைக்கிறார்கள். வையம் கொரோனா வையம் கொருல்லா, அல்லாஹ் ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான், இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள்,
அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். என்ன மஷூரா நடந்ததோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து, வஹீயை இறக்கி வைத்து, இப்படி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது நபியே, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பதாக சொல்லி ஒரு ஆயத்தையும் இறக்கி வைக்கிறான். இந்த துஆவை ஓதுங்கள். நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், இந்த துஆவை ஓதுங்கள். குர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இதை ஆயத்தாகவே இறக்கி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஓத சொல்கிறான். எனக்கு சிறந்த வெளியேறக்கூடிய இடத்தை ஆக்கிக் கொடு, சிறந்த நுழையக்கூடிய இடத்தை எனக்கு ஆக்கிக் கொடு, எனக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான அதிகாரத்தை எனக்கு கொடு என்பதாக ஒரு துஆவையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ஜிப்ரீல் வருகிறார்கள், இன்னும் ஒரு சில நாட்களிலே முஹம்மது அவர்களே, நீங்கள் இந்த மக்காவை விட்டும் போக வேண்டும். ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான பயணம் அல்ல. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமக்களே. இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் நம்மறி வந்து சேர்ந்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதிய நேரத்தில் ஜிப்ரீல் அவர்கள் வந்தார்கள். சொன்னார்கள், நபியே, நீங்கள் இன்னும் ஓரிரு நாட்களிலே ஹிஜ்ரத் பயணம் செய்ய வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள், யாரை கூட அழைத்துக் கொள்வது? தனியாக போவதா, யாரையாவது அழைத்துக் கொள்வதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை அழைத்துக் கொள்ளுங்கள். பேரை சொல்லி சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மதிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஓரிரு நாட்களிலே நாம் ஹிஜ்ரத் பயணம் செய்ய போகிறோம், அதற்காக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது போல ஒரு பயணம் நிச்சயமாக கட்டாயமாக்கப்படும் என்பதாக. அப்போது இருந்த 2 ஒட்டகைகளை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி பராமரித்து வந்தார்கள். நல்ல முறையிலே வளர்த்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே அதற்கு தயாராகி விட்டார்கள். ஒரு இரவை குறித்தார்கள். அந்த இரவிலே அபூபக்கர் அவர்களே, தூங்கி விடாதீர்கள், முழித்திருங்கள், நான் வருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நான் இன்று இரவு ஹிஜ்ரத் போக போகிறேன், செல்ல போகிறேன், என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுக்க வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், காலையிலே விழித்த உடனேயே இதோ இந்த அமானிதங்கள் இருக்கிறது, நாளை விழித்த உடனேயே இந்த அமானிதங்களை அதற்கான பொறுப்புதாரியிடம், உரியவரிடம் கொடுத்து விடுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையிலே படுக்கிறார்கள். ஒரு நேரத்திலே கேட்டார்கள் சிலர்கள், நபியை கொல்வதற்குத்தானே அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டார்கள், நபியுடைய இடத்தில் தானே நீங்கள் படுத்தீர்கள், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தல்லவா, எப்படி தூங்கினீர்கள், உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அடுத்த நாள் காலையிலே விழித்து அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு நம்பிக்கை இருந்தது, எல்லா இரவை விட அன்றைய இரவுதான் நிம்மதியாக தூங்கினேன், என்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலே புரிந்து கொண்டேன் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்திலே சொல்வார்கள். நிம்மதியாக தூங்கினார்கள். இரவு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். குறைஷிகளுடைய எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்கள், அத்தனை கோத்திரத்தை சார்ந்தவர்கள், வாலிபர்கள் வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்தார்கள், ஆயத்தை ஓதினார்கள். மண்ணெடுத்து ஆயத்தை ஓதுகிறார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். ஆயத்தை ஓதி தூக்கி வீசுகிறார்கள். அங்கிருந்த எல்லா வாலிபர்களுடைய கண்ணிலேயும் அந்த மண் போய் விழுகிறது. எத்தனை பேர் நின்றார்களோ எல்லோருடைய கண்ணிலேயும் அந்த மண் போய் விழுகிறது. எல்லோரும் கண்ணை தேய்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை வாலிபர்களுடைய கண்ணிலேயும் மண்ணை தூவி விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு முழித்து பார்க்கிறார்கள், கண்ணை விழித்து பார்க்கிறார்கள், இன்னும் முஹம்மது வரவில்லை, வீட்டிற்குள் தான் இருக்கிறார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டார்கள்.
அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அபூபக்கர் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். விடியல் காலை நேரம் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி இருந்தார்களே, அந்த வாலிபர்களை கேட்கிறார்கள், என்ன இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், முஹம்மதை கொல்வதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மனிதன் சொன்னான், அவர் ஒருவரோடு சேர்ந்து, அவருடைய தோழரோடு சேர்ந்து அவர் இந்த மக்காவை விட்டு வெளியே கிளம்பி கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருப்பதை என்னுடைய கண்களினால் பார்த்தேன். வீட்டுக்குள் நுழைந்து பார்க்கிறார்கள், அங்கே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இல்லை, கிளம்பி விட்டார்கள். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் பயணம் செய்கிறார்கள். கடைசியாக சௌர் குகையிலே வந்து தங்குகிறார்கள். அங்கேயும் உயிருக்கு ஆபத்து. இஸ்லாத்துடைய எதிரிகள் வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டப்படுகிறார்கள். ரசூலல்லாஹ், குனிந்து பார்த்தால் போதும், லேசாக குனிந்தால் நாம் தங்கி இருக்கிறது தெரிந்து போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, 2 பேரோடு 3வது அல்லாஹ் இருக்கும் போதுதான் பயப்படுகிறீர்கள்? நாம் 2 பேரு தான், 3வதாக அல்லாஹ் இருக்கிறான், இந்த நேரத்தில் பயப்படுகிறீர்கள்? அந்த சௌர் குகையிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் செய்த உதவியை சொல்லுவான். வஅய்யத்னாஹு பிஜுனூதில் லம் தரவுகா. வரலாற்று கிதாபுகளிலே, சீரத்து கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், புறா முட்டையிட்டது, செலந்தி வலை விண்ணியது, இதெல்லாம் உண்மைதான். இதை தவிர வேறொரு படையை அல்லாஹ் அங்கே வைத்திருந்தான். வஅய்யத்னாஹு பிஜுனூதில் லம் தரவுகா. நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு படையை நாம் அங்கே வைத்திருந்தோம். அதை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தோம். இதையும் மீறி, புறா கூட்டையும் மீறி, செலந்தி வலையையும் மீறி அவர்கள் அங்கு வந்திருந்தால் அங்கு மலக்குகள் நின்று கொண்டிருப்பார்கள். மலக்குகளை வைத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கு பாதுகாக்கிறான். பெருமக்களே, ஹிஜ்ரத் என்பது உயிரை பணயம் வைத்து செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. மக்காவிலே வணக்கம் செய்ய முடியாது, ஈமானோடு வாழ முடியாது, நல்ல நிலையிலே வாழ முடியாது. பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சொத்துக்களை கொண்டவர்கள், பல 1000 தீனார்களுக்கு சொந்தக்காரர்கள், பல 100 அடிமைகளுக்கு சொந்தக்காரர்கள். ஒரே காரணம், இந்த மக்காவிலே ஈமானோடு வாழ முடியாது, கிளம்ப வேண்டும். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரத்தை 2வது ஜுசுவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். பல சஹாபாக்கள் தந்தையை இழக்கிறார்கள், கணவனை இழக்கிறார்கள், மனைவியை இழக்கிறார்கள், குழந்தையை இழக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரத் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய துவக்கம் ஹிஜ்ரத்தை முன்வைத்து இருக்க வேண்டும், ஒரு தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் ஆண்டினுடைய துவக்கத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி செய்யப்பட்ட தியாகத்தை உணர வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை முடிவு செய்து ஹிஜ்ர ஆண்டு என்பதாக வைப்பார்கள். நாம் இருக்கக்கூடிய ஆண்டு முடிவடைகிறது 1447வது ஆண்டு ஓரிரு நாட்களிலே முடிவடைய இருக்கிறது. 1448வது ஆண்டு துவங்க இருக்கிறது என்று சொன்னால், பல தியாகங்களுக்கு பிறகு வந்த அந்த இஸ்லாத்தை நினைவு கூற வேண்டும். இந்த ஆண்டினுடைய இறுதியிலேயும் ஆண்டினுடைய துவக்கத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ், நாங்களும் நிறைய சவால்களை இந்த நாட்டிலே எதிர்கொண்டிருக்கிறோம், பல கஷ்டங்களை நாங்களும் எதிர்கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ்வே, இந்த பூமியை இஸ்லாத்திற்கு சாதகமான பூமியாக, இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளை யா அல்லாஹ் இந்த பூமியிலே எங்களுக்கு அமைத்து தருள் என்பதாக கண்ணீரோடு துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்டை ஒரு அம்னுள்ள நாடாக, பாதுகாப்பு உள்ள நாடாக, எல்லோருக்கும் நிம்மதி உள்ள ஒரு நாடாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்பதாக நல்ல நேரத்திலே துஆ செய்து கொள்வோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழாதவர்கள் சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள்.